Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஆன்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன, நம்ம க்ளூவை பாட்டிலுக்குள்ளே யூஸ் பண்ணுறோன்னா அது ஒட்டாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒயிட் க்ளூவில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் நல்லா ஸ்டிக்கியாக நிறைய வாட்டர் கண்டனோட இருக்கும். இப்போ வாட்டர் சால்வ் அந்த க்ளூவில் இருக்கிறதுனால அந்த க்ளூ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நம்ம க்ளூவை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் யூஸ் பண்ணோம்னா அந்த க்ளூவில் இருக்க வாட்டர் என்ன ஆகுனா அது ஏர் கூட எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுனா இந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகி அந்த க்ளூ காய தொடங்கும். காயிற நேரம் என்ன ஆகுனா அது ஹார்டன் ஆகும். ஹார்டன் ஆகிறனா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த க்ளூவை வச்சு 2 பேப்பரை ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பாட்டில் எடுத்து மூடி போட்டு வச்சோம்னா அந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு ஏர் சப்ளையுமே இருக்காது. அதே இது நம்ம இப்போ க்ளூவை அந்த பாட்டிலுக்குள்ளே யூஸ் பண்ணோம்னா அந்த பாட்டிலுக்குள்ளே போதுமான அளவு ஏர் சப்ளை இருக்காது. இதனால் என்ன ஆகுனா அந்த க்ளூவில் இருக்க வாட்டர் எவாப்ரேட் ஆக லேட் ஆகும். அந்த பாட்டில் என்ன பண்ணோம்னா அந்த க்ளூவை ஏர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த க்ளூவை லிக்விட் ஸ்டேட்லேயே வச்சுருக்கோம். அதனால் என்ன ஆகுனா அந்த க்ளூவை பாட்டிலுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணோம்னா அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.